ஹாய் ஹலோ வெல்கம் டு அனதர் வீடியோ பிட்ஸ் ஆஃப் இன்ஃபோ தமிழ். நான் உங்கள் நண்பன் பிரசாந்த். இன்னைக்கு வீடியோல 2019ல கோயம்புத்தூர்ல இருந்து ஒமான் நாட்டோட மஸ்கட் சிட்டிக்கு ஷிஃப்ட் ஆகி கடந்த 6 வருஷமா இங்க வாழ்ந்துட்டு இருக்க என்னோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸை வச்சு ஒமான் அண்ட் மஸ்கட் சிட்டி பத்தின இன்ஃபர்மேஷன்ஸை உங்க கூட ஷேர் பண்ணலாம்னு தோணுச்சுங்க. நான் ஷேர் பண்ண போற இன்ஃபர்மேஷன்ஸை சாப்டர் வைஸ் டைம் ஸ்டாம்பா பிரிச்சு கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த சாப்டர்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கோ அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பத்தின ஒரு சின்ன பேக்ரவுண்டை சொல்லிடுறேன். பிறந்ததுல இருந்து ஸ்கூல், காலேஜ் அண்ட் இனிஷியல் கெரியர்னு எல்லாமே கோயம்புத்தூர்ல தாங்க. இந்த மின்னலை படத்துல வர்ற மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்னா ஒரு ஃபயர் இருக்கணுங்கிற டயலாக பார்த்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்ச பல பசங்கள்ல நானும் ஒருத்தங்க. இனிஷியலா ஒரு ஸ்மால் ஸ்கேல் கம்பெனில கரியரை ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் சின்னதா ஒரு ஓன் பிசினஸ் அண்ட் டிசைன் கன்சல்டன்டா இருந்ததுக்கு அப்புறம் மேரேஜ் முடிஞ்சதும் கரியர் குரோத்துக்காக மஸ்கட் வந்து இப்ப கிட்டத்தட்ட 6 வருஷம் ஆச்சுங்க. இன்னைக்கும் மஸ்கட் வந்த முதல் நாள் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு நண்பா. பிளைட் லேண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஜன்னல் வழியா தெரிஞ்ச இந்த கடற்கரை நகரம் அவ்வளவு அழகா இருந்துச்சு. மஸ்கட் ரொம்பவும் அழகான, அமைதியான, ஆரவாரம் எதுவும் பெருசா இல்லாம வாழ்றதுக்கு ஏத்த ஒரு நல்ல ஊருங்க. இயற்கை எழில் கொஞ்சிற மேற்கு தொடர்ச்சி மலைகளோட அரவணைப்புல இருக்க கோயம்புத்தூர் மாதிரி ஒரு நகரத்தை விட்டுட்டு இங்க ரீலோகேட் பண்ணி வரும்போது என்னோட மைண்ட்ல ஒரு 2 வருஷம் இருந்துட்டு ஊருக்கே போயிடலாம்னு தாங்க இருந்துச்சு. ஆனா அதே மைண்ட் செட்டோட இங்க வந்த பல பேர் ஏன் 20-25 வருஷம் தங்களோட வாழ்க்கையை இங்கேயே வாழ்றாங்கிறது போக போக தான் புரிஞ்சது. நான் மஸ்கட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே யுஏஇல கொஞ்ச நாள் தங்குற வாய்ப்பு கிடைச்சு அந்த ஊர் ஃபுல்லா சுத்தி பார்த்திருக்கேன் நண்பா. ரொம்பவும் ஃபாஸ்டா நகர்ற துபாயில வாழ்றது கஷ்டம் தான் போலன்னு தோணி இருக்கு. ஆனா மஸ்கட் வேற. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆரவாரம் இல்லாத அமைதியான ஒரு ஊர். எனக்கு துபாயில என்ன கிணறு இருக்குன்னு பழைய காமெடிஸ்ல சொல்ற மாதிரி பொதுவாவே மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்ல ஆயில் அண்ட் கேஸ் தான் பிரதானமான பிசினஸா இருக்கும். அதே தான் ஒமான்லயுமே. பெரும்பாலான பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் தெரியாதவங்களுக்காக சொல்றேன். ஒமான் கரன்சிய ஒமானி ரியால்னு சொல்லுவாங்க. அண்ட் இன்னைக்கு மதிப்புக்கு ஒரு ஒமானி ரியால் வந்து நம்ம ஊர் காசுக்கு 224 ரூபாய்க்கு மேல இருந்து வருது நண்பா. மஸ்கட்ல காஸ்ட் ஆஃப் லிவிங் எடுத்துக்கிட்டா எனக்கு தெரிஞ்சு ஒரு ரீசனபிள் லிவிங் காஸ்ட் தான் நண்பா இங்க. லைக் ஒரு நார்மலான 1 BHK பிளாட் எடுத்துக்கிட்டா 150 ரியால்ல இருந்து 200 ரியாலுக்குள்ள இருக்கும். அதுவே 2 BHK எடுத்துக்கிட்டா 200ல இருந்து 250க்குள்ள வரும். நான் சொல்ற இந்த ரேஞ்ச் வந்து ரொம்ப லக்ஸரியா இல்லாம நார்மலான அபார்ட்மெண்ட் மஸ்கட்டோட மெயின் சிட்டிக்குள்ள. சிட்டி அவுட்டர்ல இன்னும் கூட கொஞ்சம் கம்மியாவே கிடைக்கும். பிளாட் ரெண்ட் போக மற்ற யூட்டிலிட்டிஸான இன்டர்நெட், வாட்டர் அண்ட் எலக்ட்ரிசிட்டி எல்லாம் என்ன ரேஞ்ச் இருக்குங்கிறத உங்க இன்ஃபோக்காக மென்ஷன் பண்ணிருக்கேன். இது போக கிட்ஸோட எஜுகேஷன் எல்லாம் வந்து ஒமான்ல அப் டு 12th வரைக்கும் இந்தியால படிக்க வைக்கிற மாதிரியே நார்மலா CBSE சிலபஸ் ஆர் இன்டர்நேஷனல் சிலபஸ்னு படிக்க வைக்க முடியும். அண்ட் அதுக்காக இங்க இந்தியன் ஸ்கூல்ஸ் எல்லா மெயின் சிட்டிஸ்லயுமே இருக்குங்க. எஜுகேஷனலுக்கான ஆவரேஜ் எக்ஸ்பென்சஸை உங்க இன்ஃபர்மேஷனுக்காக இங்க தந்திருக்கேன். லிவிங் அண்ட் எஜுகேஷனை தாண்டி அடுத்த ஒரு பெரிய விஷயம்னா அது மெடிக்கல் தான். பொதுவா இங்க வர்ற எக்ஸ்பர்ட்ஸுக்கு அவங்க கம்பெனிலேயே மெடிக்கல் இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துருவாங்க. ஆனா அந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஆப்டிக்கல், டென்டல் அண்ட் மெட்டர்னிட்டியை கவர் பண்ணாது. இதெல்லாம் நீங்க கவர் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா எக்ஸ்ட்ரா பிரீமியம் பே பண்ற ப்ராசஸ் எல்லாம் இங்க இருக்கு. பட் ட்ரஸ்ட் மீ, இங்க மெடிக்கல் இன்சூரன்ஸ் இல்லைன்னா மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் ரொம்பவே காஸ்ட்லி. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஒரு மெட்டர்னிட்டி எக்ஸ்பென்சஸ் எல்லா செக்அப் அண்ட் டெலிவரியும் சேர்த்து ஆவரேஜா நார்மல் டெலிவரிக்கு 400ல இருந்து 600 ரியாலும், சி செக்ஷனுக்கு 800ல இருந்து 1000 ரியால் வரைக்கும் செலவாகும். அண்ட் இட்ஸ் டிபெண்டிங் ஆன் த ஹாஸ்பிட்டல் தட் யூ சூஸ். பட் இங்க ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும் நண்பா. அண்ட் மோஸ்ட்லி எல்லா ஸ்பெஷலிஸ்ட்லயுமே இந்தியன் டாக்டர்ஸ் நமக்கு கிடைப்பாங்க. மஸ்கட்ல ஃபுட் அண்ட் கிராசரிஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஊர்ல கிடைக்கிற எல்லா ஃபுட் அண்ட் கிராசரிஸுமே இங்கேயுமே கிடைக்கும் நண்பா. ஈவன் தமிழ்நாடு பேஸ்டு கிராசரி ஷாப்ஸ் அண்ட் ஹோட்டல் ஆப்ஷன்ஸுமே இங்க நிறைய இருக்கு. மெயினா கிராசரிஸ்க்கு மிடில் ஈஸ்ட்ல ரொம்பவும் பெயர் போன லூலு ஹைப்பர் மார்க்கெட் இங்க எக்கச்சக்கம். அது போக நிறைய கேரளா பேஸ்டு ஹைப்பர் மார்க்கெட் அண்ட் சூப்பர் மார்க்கெட்ல நம்ம ஊர்ல கிடைக்கிற அரிசி, பருப்பு, காய்கறின்னு அத்தனையுமே கிடைக்கும். உங்க ரெஃபரன்ஸுக்காக ஒரு சில பேசிக் கிராசரிஸோட பிரைஸை இங்க மென்ஷன் பண்றேன். ஹோட்டல் ஃபுட்னு எடுத்துக்கிட்டா ரொம்பவும் கம்மியான ரேட்டுக்கு ஃபுட் கிடைக்கிற கேரளா பேஸ்டு காஃபி ஷாப்ஸ்ல இருந்து நிறைய சவுத் இந்தியன் பேஸ்டு ஹோட்டல்ஸ் லைக் வசந்த பவன், அஞ்சப்பர்னு எல்லாமும் இருக்கு. ஒமான் அண்ட் மற்ற மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்ல அடுத்து இருக்க ஒரு பெரிய ரெக்குவயர்மெண்ட்னா அது கார் அண்ட் டிரைவிங் லைசன்ஸ் தான். இன்ஃபேக்ட் நான் மஸ்கட்டுக்கு வர்றதுக்கான ஜாப் இன்டர்வியூல என்கிட்ட கேட்கப்பட்ட ஃபர்ஸ்ட் கேள்வியே உங்களுக்கு டிரைவிங் தெரியுமாங்கிறது தான்.
இங்க இருக்க வெதர் கண்டிஷன் அண்ட் டிராபிக் கண்டிஷன்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது எல்லாருமே கார் தான் வச்சிருப்பாங்க நண்பா. ரொம்பவும் ரேரா தான் நீங்க பைக்கையே இங்க பார்க்க முடியும். அண்ட் கார் எடுக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு இருக்க பெரிய சேலஞ்ச் தான் டிரைவிங் லைசன்ஸ். என்னதான் நம்ம இந்தியால நல்லாவே கார் டிரைவிங் பண்ணிருக்க எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் இங்க ஒமான்ல டிரைவிங் சைடே ரைட் சைடுங்கிறதுனாலையும் இங்க இருக்க ரூல்ஸை அடாப்ட் பண்ணிக்கணுங்கிறதுனாலையும் இங்க டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிற ப்ராசஸே கொஞ்சம் டிஃபிகல்ட் தாங்க. முதல்ல ரூல்ஸ் பத்தின கொஸ்டின் அண்ட் ஆன்சர் டெஸ்ட், அப்புறம் ட்ரம் அண்ட் ஸ்லோப் டெஸ்ட் அண்ட் கடைசியா ரோட் டெஸ்ட்னு இப்படி 3 கேட்டகரியில டெஸ்ட்டை வச்சு அதுல பாஸ் ஆனாதான் நமக்கு லைசன்ஸ் கிடைக்கும். இதுல ட்ரம் அண்ட் ஸ்லோப் டெஸ்ட் கூட நமக்கு நல்லா டிரைவிங் தெரிஞ்சா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல பாஸ் பண்ணிடலாம். ஆனா இருக்கிறதுலயே டஃப்னா அது ரோட் டெஸ்ட் தான். நம்ம கூட ஒரு போலீஸ் உக்காந்து நாம ஓட்டுற ஒவ்வொரு மூமெண்ட்ஸ்லயும் ரூல்ஸை ஃபாலோ பண்றோமான்னு பார்த்து ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் ஃபெயில் பண்ணிடுவாங்க. ஸோ இப்படிப்பட்ட கஷ்டமான ப்ராசஸ்னால இங்க லைசன்ஸ் எடுக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ப்ரொசீஜர் நண்பா. இந்தியால ரெகுலரா கார் ஓட்டிட்டு இருந்தேன்னா இங்க வந்து 3rd அட்டெம்ப்ட் ரோட் டெஸ்ட்ல தான் பாஸ் பண்ணி லைசன்ஸ் எடுத்தேன். ஆனா எனக்கே பர்சனலா 10-13 அட்டெம்ப்ட்டுக்கு அப்புறம் லைசன்ஸ் எடுத்தவங்கள தெரியும். ஒன்ஸ் லைசன்ஸ் கிடைச்சா கார் எடுத்துடலாம். இங்க கார் பிரைசஸுக்கு எல்லாம் ஈத் டைம்ல நல்ல ஆஃபர்ஸ் அண்ட் 0% இன்ட்ரெஸ்ட்ல பினான்ஸ் சப்போர்ட் எல்லாம் கூட கிடைக்கும். ஆனா லைசன்ஸ் எடுத்த ஃபர்ஸ்ட் 1 இயர் ரொம்ப கேர்ஃபுல்லா டிரைவ் பண்ணணும் நண்பா. ஏன்னா அந்த டைம்ல பெரிய ரூல்ஸ் ஏதாவது பிரேக் பண்ணி மாட்டிக்கிட்டா லைசன்ஸையே கேன்சல் பண்ணிடுவாங்க. அண்ட் இங்க ஸ்பீட் லிமிட்டை கிராஸ் பண்ணினா ரோட்ல இருக்க ரேடார் பெஸ்ட் கேமராவிலையும், சிக்னலை கிராஸ் பண்ணா சிக்னல்ல இருக்க ஸ்மார்ட் கேமராவிலையும் பிளாஷ் அடிச்சு அண்ட் அதுக்காக பெரிய ஃபைன் கட்ட வேண்டிய சூழ்நிலையும் வரும். இது போக கார்ல ஸ்டிக்கர் ஒட்டக்கூடாது, தேவையில்லாத எக்ஸ்ட்ரா லைட் வைக்கக்கூடாது, ஸ்பீட் பிரேக்கரை ஸ்கிப் பண்ணக்கூடாதுன்னு பல ரூல்ஸும் அதுக்கு பல ஃபைன்ஸும் இருக்குங்க. என்டர்டைன்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்க அழகான பீச்சஸ், வாதிஸ், மவுண்டைன்ஸ், மால்ஸ், பார்க்னு பல இடங்கள் இருக்குங்க. மேக்சிமம் எல்லா தமிழ் படங்களுமே மஸ்கட்ல இருக்க எல்லா தியேட்டர்ஸ்லயும் ரிலீஸ் ஆகும். மஸ்கட்ல இருக்க என்டர்டைன்மெண்ட் பிளேசஸை பத்தி நம்ம சேனலோட ஃபியூச்சர் வீடியோஸ்ல பார்க்கலாம். ஒமான் நாட்டோட லோக்கல் ஒமானி மக்கள் ரொம்பவும் ஜோவியலா பேசி பழகுவாங்க. அண்ட் இங்க இருக்க எக்ஸ்பர்ட்ஸ்ல பெரும்பாலும் இந்தியன்ஸ், பாகிஸ்தானிஸ் அண்ட் பங்களாதேஷிஸ் தான் இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஹிந்தி ஆர் இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தா ஒமான்ல ஈஸியா சர்வைவ் பண்ணிக்கலாம். கல்ச்சர் வைஸ் பார்த்தா இங்க ரம்ஜான் அண்ட் பக்ரீத் தான் ரொம்ப பெரிய பண்டிகைகள். அண்ட் அதுக்காக இங்க லாங் ஹாலிடேஸும் கிடைக்கும். ஒமான் நாட்டுல ஒமானி ஹல்வா, ஒமானி ஷுவா மந்தி அண்ட் டர்க்கி பேஸ்டு ஃபுட்ஸ் எல்லாம் ரொம்பவும் ஃபேமஸான ஃபுட்ஸ் நண்பா. ஃபுட்ஸை பத்தியும் நம்ம சேனலோட அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. மஸ்கட் அண்ட் ஒமான் பத்தின நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை இந்த வீடியோல இருந்து நீங்க தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புறேன். அண்ட் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம பிட்ஸ் ஆஃப் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you all soon with another exciting video. Until then, signing off, Prashant from Bits of Info Tamil. நன்றி.